திமுகவின் கூட்டணி கட்சிகள் பல வருடங்களாக திமுகவுடன் ஒட்டிக் கொண்டிருக்கின்றன. அவை தங்களுடைய அடையாளத்தை இழந்து திமுகவின் நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று நாம் திமுகவின் உண்மையான முகத்தை பார்க்கப் போகிறோம். வணக்கம் மருது உறவுகளே. இன்று நாம் பேசப்போவது ஒரு மிக முக்கியமான கண்ணை திறக்கும் தலைப்பு: கூட்டணி கட்சிகளை விழுங்கும் திமுக. ஆம், முதலில் இந்த கூட்டணி கட்சிகளின் விசுவாசத்தை பாருங்கள். பல வருடங்களாக திமுக கூட்டணியில் இருக்கும் இந்த கட்சிகள் காங்கிரஸ், எம்டிஎம்கே, விசிகே, சிபிஐ, சிபிஐஎம், ஐயுஎம்எல், எம்எம்கே போன்றவை திமுகவின் மோசமான ஆட்சியை யார் விமர்சனம் செய்தாலும் உடனே களத்தில் இறங்கி பதில் கொடுத்து கொண்டிருக்கின்றன. திமுகவின் ஊழல், மோசமான நிர்வாகம், வேலைவாய்ப்பின்மை, மதுவின் பெருக்கம், இளைஞர்களின் எதிர்காலம் அழிவது, இவை எல்லாவற்றையும் பார்த்தும் இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு காவல் தேவதையாக நின்று கொண்டிருக்கின்றன. திமுக தான் மக்கள் நலனுக்காக உழைக்கிறது என்று கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அவர்களுக்கு பதில் சொல்லும் பொறுப்பு முழுவதும் இந்த கூட்டணி கட்சிகளின் தோள்களில்தான் இருந்தது. ஆனால் இந்த 2026 தேர்தலில் என்ன நடக்கிறது? பல வருடங்களாக திமுகவுடன் ஒட்டிக்கொண்டு அதன் மோசமான ஆட்சியை காத்து வந்த இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை வெட்டிக்கொண்டு திமுக அவற்றை விழுங்கி வருகிறது. ஆம், திமுக தன்னுடைய பழைய விசுவாசிகளை தூக்கி எறிந்து புதிய கட்சிகளுக்கு இடம் கொடுத்து தன்னை மட்டும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை நாம் தெளிவாக பார்க்கலாம். 2021 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஒதுக்கிய சீட்டுகளையும் இப்போது 2026இல் ஒதுக்கியதையும் ஒப்பிடுவோம். முதலில் 2021 தேர்தல் நிலவரம். காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. எம்டிஎம்கேக்கு 6 தொகுதிகள், விசிகேக்கு 6 தொகுதிகள், சிபிஐக்கு 6 தொகுதிகள், சிபிஐஎம்முக்கு 6 தொகுதிகள், ஐயுஎம்எல்லுக்கு 3 தொகுதிகள், எம்எம்கே போன்ற சிறு கட்சிகளுக்கும் தகுந்த இடங்கள். இப்போது 2026 தேர்தல் நிலவரம். இதுவரை அறிவிக்கப்பட்டவை: காங்கிரஸ் 28 தொகுதிகள், சற்று அதிகமென்றாலும் அவர்கள் கோரிய 40+ தொகுதிகளை விட மிக குறைவு. காங்கிரஸ் கட்சி 25 தொகுதியில் நின்று திமுகவை வெற்றி பெற வைத்தது கடந்த 2021 தேர்தலில். காங்கிரஸ் இல்லை என்றால் திமுகவின் வெற்றி என்பது வெறும் கனவாகத்தான் போயிருக்கும். அவர்கள் கேட்டது, எங்கள் வாக்கு இல்லாமல் திமுக ஆட்சியமைத்திருக்க முடியாது, அதனால் அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று. ஆனால் அதை தர மனமில்லாமல் அவர்களை உதாசீனம் செய்தது. சரி, போகட்டும் என்று இந்த தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் சீட்டு வேண்டும் என்று கேட்டனர். இது நியாயமான கோரிக்கைதான். ஆனால் அவர்களுக்கு திமுக வெறும் 28 தொகுதிகளை மட்டுமே கொடுத்து உள்ளது. அவர்கள் கோரிய அதிகார பங்கீடும் மறுக்கப்பட்டது. எம்டிஎம்கே 4 தொகுதிகள் மட்டும். ஆனால் 2021இல் 6 இருந்தது. 2 குறைந்தது இந்த முறை. அந்த 4 தொகுதிகளில் 3 இடம் திமுக சின்னத்தில் நிற்க வேண்டும் என்ற கண்டிஷன். ஆஸ்பர் லா படி பார்க்கும்போது அது திமுக சீட்டுதான். வைகோ கட்சிக்கு வெறும் 1 சீட்டுதான் ஒதுக்கியுள்ளது திமுக. ஒரு காலத்தில் திமுகவை அழிப்பதே என் நோக்கம் என வைகோ அவர்கள் கட்சி தொடங்கினார். ஆனால் இன்று அதே திமுகவிடம் கட்சியை அடமானம் வைத்துவிட்டார் வைகோ அவர்கள். வைகோவை திமுகவில் இருந்து நீக்கிவிட்டார்கள் என்று தீக்குளித்து இறந்த ஆன்மா வைகோவை மன்னிக்குமா? தன் மகனுக்காக வைகோ அவர்கள் இப்படி தரம் தாழ்ந்து போய்விட்டார். காலம்தான் பதில் கூறும். அடுத்து விசிகே 8 தொகுதிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் 10 கோரினர். முழு திருப்தியில்லை என்று தகவலும் வருகிறது. அதே விசிகே கட்சியை திருமாவளவன் திமுக அதிமுக மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று ஒரு காலத்தில் மேடைகளில் முழங்கி வந்தார். 2016 தேர்தலில் திமுக அதிமுகவை கட்டாவிரியன், கண்ணாடி விரியன், பாம்பு என்று கட்டாமான விமர்சனம் செய்து வந்தார். ஆனால் சுய லாபத்திற்காக அதே திமுகவிடம் சரண்டராகிவிட்டார் திருமாவளவன். அவரை நம்பியிருக்கும் பல ஆயிரம் தலித் இளைஞர்களின் வாழ்வை சீரழித்து விட்டார் திருமாவளவன். சிபிஐ மற்றும் சிபிஐஎம் ஒவ்வொன்றுக்கும் 5 தொகுதிகள். அதுவே 2021இல் 6 இருந்தது. ஒவ்வொன்றும் 1 குறைந்தது இந்த முறை. ஒரு காலத்தில் பாட்டாளி வர்க்கம் பாதிக்கப்படக்கூடாது என்று மேடைகளில் முழங்கி, எங்களுக்கு சீட்டு முக்கியமில்லை, பாட்டாளி வர்க்க நலன்தான் முக்கியம் என்று பேசிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்று 5 சீட்டுக்கு தங்களை திமுகவிடம் அடகு வைத்துவிட்டது. காலத்தின் விளையாட்டு என்றே கூறலாம். இதில் மக்கள் நலன் எங்கே இருக்கிறது? ஐயுஎம்எல் 2 தொகுதிகள். 2021இல் 3 இருந்தது, 1 குறைந்தது இந்த முறை.
எம்எம்கே போன்ற சிறு கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு தொகுதியை சரணடைந்து விட்டனர், புதிய கட்சிகளுக்கு இடம் கொடுக்க. புதிதாக டிஎம்டிகே உள்ளிட்ட கட்சிகளுக்கு சிங்கிள் டிஜிட் சீட்ஸ், அதாவது பழைய விசுவாசிகளின் இரத்தத்தில் புதியவர்களுக்கு இடம். இதுதான் திமுகவின் உண்மையான முகம். பல வருடங்களாக உழைத்து திமுகவின் தவறுகளை மறைத்து அதன் ஆட்சியை காப்பாற்றிய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை வெட்டி விழுங்கி வருகிறது திமுக. எம்டிஎம்கேவை பாருங்கள். 2021இல் 6 தொகுதி, இப்போது 4 மட்டும். அவர்கள் 4 இடங்களில் மட்டும் போட்டியிடுகின்றனர். வாழ்க்கைக்காக போராடி வந்த எம்டிஎம்கே இப்போது திமுகவின் விழுங்களுக்கு பலியாகி வருகிறது. இடதுசாரி கட்சிகள் சிபிஐ, சிபிஐஎம் 6 இருந்தது 5ஆக குறைந்தது. அவர்களும் திமுகவின் நிழலில்தான் இருந்தனர். ஐயுஎம்எல்லுக்கு 3லிருந்து 2ஆக குறைந்தது. சிறு கட்சிகள் தங்கள் ஒரு தொகுதியை விட்டுக் கொடுத்து புதியவர்களுக்கு வழிவிட்டனர். ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் இதையெல்லாம் உணராமல் இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய தொகுதிகள் குறைக்கப்பட்டதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதிமுக கூட்டணியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றனர். அதிமுக கூட்டணி உடையும், பாஜகவுடன் கூட்டணி தவறு என்று அவர்கள் தொடர்ந்து பேசுகின்றனர். திமுகவின் மோசமான ஆட்சியை காப்பாற்றிய அதே கூட்டணி கட்சிகள் இப்போது தங்களை விழுங்கும் திமுகவை விட்டுவிட்டு அதிமுக பக்கம் விரல் நீட்டுகின்றனர். இது எத்தனை பெரிய முரண்! இதுதான் திமுகவின் உத்தி. கூட்டணி கட்சிகளை பயன்படுத்தி அவர்களின் வாக்குகளை விழுங்கி பிறகு அவர்களை குறைத்து தன்னை பலப்படுத்திக் கொள்வது. பல வருடங்களாக ஒட்டிக்கொண்டிருந்த கட்சிகள் இப்போது தங்களுடைய இருப்பை இழக்கும் நிலையில் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் அதை உணராமல் அதிமுக கூட்டணியை தாக்கிக் கொண்டிருக்கின்றனர். இது எத்தனை பெரிய அரசியல் துரோகம்! இந்த ஒப்பீடு தெளிவாக காட்டுகிறது. 2021இல் கொடுத்த சீட்டுகளை விட பல கட்சிகளுக்கு இப்போது குறைத்துவிட்டது திமுக. எம்டிஎம்கே, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் போன்றவை பலியாகின்றன. புதிய கட்சிகள் வருகின்றன, அவர்களுக்கு இடம் கொடுக்க பழையவர்கள் தியாகம் செய்கின்றன. ஆனால் கூட்டணி கட்சிகள் இன்னும் அதிமுகவை தாக்குகின்றன. இதுதான் கூட்டணி கட்சிகளை விழுங்கும் திமுகவின் உண்மை. இந்த உண்மையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக கூட்டணி கட்சிகளை விழுங்கி வருகிறது. இதை உணராத கூட்டணி கட்சிகள் இன்னும் அதிமுகவை விமர்சனம் செய்கின்றன. 2021இல் 25, 6, 6, 6 என்று இருந்த சீட்டுகள் இப்போது குறைந்து பழையவர்கள் இழப்பை சந்திக்கின்றனர். இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.